காளியையும் ஆதிபுர சக்தியும் போர்க்களத்துல ஜெயிக்கிறதுக்காக அனுப்பி வச்ச எல்லா அசுரர்களுமே கொல்லப்பட்ட செய்தி கேட்டோடனே சும்பாசுரனால தாங்கவே முடியல. நானே போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப தான் நிசுமனால சொல்லப்பட்டு ரத்த பீஜன் அப்படின்ற ஒரு கொடூரமான அசுரனை வந்து போர்க்களத்துக்கு அனுப்புவோம். ரத்த பீஜனை எதிர்த்து இது வரைக்கும் யாருமே போரில் ஜெயிச்சதே இல்லை அப்படின்ற ஒரு சரித்திரமே இருக்கு. அப்படிங்கிறதுனால ரத்த பீஜன் தான் இந்த போர்க்களத்துக்கு சரியான ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிசுமன் சொல்றாரு. நிசுமன் சொன்னதை கேட்ட உடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சும்பாசுரனும் அதை ஒத்துக்கிறாரு. ரத்த பீஜனை வரவழைச்சி பெரிய அசுரப்படையோட ரத்த பீஜன் வந்து போர்க்களத்துக்கும் போறாரு. அவர் போறப்போ இது வரைக்கும் அவர் தோல்வியே பார்க்காத ஒரு மிகப்பெரிய அசுரன். அப்படி இருக்கிறப்போ அவர் போர்க்களத்தில் பார்க்குறாரு, நிறைய அசுரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருந்தாங்க, நிறையா பேர் அங்கே இறந்து போய் கிடந்தாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ரத்த பீஜனுக்கு போர்க்களத்தில் அவங்க எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கொடூரமான போர் வெறி அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் அவங்க வந்து நேராக ஆதிபதத்தையே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க யோசிக்கிறாங்க, சரி ஒரு பெண் தானே, நம்ம பேசி பார்ப்போம். ஒரு போர் வீரரில் வந்து எப்போவுமே வந்து போர் வீரர் சொன்னால் தான் கேட்பாங்க. அப்படிங்கிறனால இந்த வீராங்கனை கிட்ட இந்த வீரன் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ரத்தபீஜன் பேசின எந்த ஒரு பேச்சுக்குமே வந்து பிடி கொடுக்காத ஆதிபதத்தை வந்து, நீ போர் பண்ண வந்து அப்படின்னா போர் பண்ணுற வேலையை மட்டும் பாரு, இல்லை அப்படின்னா நேராக போய் உன்னோட சும்பாசுரன் நிசும்பனையும் போர்க்களத்துக்கு கூட்டு வா. அவங்க என் கூட போர் பண்ணுறதுக்கு பயந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் நேராக பாதாளத்துக்கு போயிருங்க, அதுதான் அவங்களுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரத்தபீஜனுக்கு கோவங்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதிக கோபம் அடைஞ்ச ரத்தபீஜன் வந்து காளியை எதிர்த்து அவங்க போர் பண்ண ஆரம்பித்தாங்க. காளி சரமாரியாக தொடுத்த அம்புகளால் ரத்தபீஜன் காயம் அடைஞ்சு அவர் மயங்கி விழுகவும் செஞ்சார். ரத்தபீஜன் விழுந்த செய்தி கேட்ட உடனே அசுரர்கள் எல்லாமே கத்தி ஓன்னு அழுக ஆரம்பித்தாங்க. அசுரர்கள் வந்து கத்துற சத்தத்தை கேட்ட உடனே சும்பராஜன் வந்து தயாராகிறாரு. இதுக்கு மேலே போர்க்களத்துக்கு நம்ம தாமதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அசுர குலமே அழிஞ்சிரும், நம்ம தான் இனி போர்க்களத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து அவர் ராட்சசர்களுக்கும் காலக்கேரிகளுக்கும் தூது அனுப்புகிறாரு. அந்த தூதின்படி அவங்க எல்லாருமே ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய அசுரப்படையோடு அவங்க வராங்க. இப்படி மிகப்பெரிய அசுரப்படையை வந்து ஆதிபரத்தை எதிர்கொள்வாங்களா மாட்டாங்களா, அது என்ன ஆச்சு, அந்த போரில் வந்து யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். போர்க்களத்தில் அசுரர்கள் எல்லாமே கதறி அழுகிற சத்தம் கேட்ட உடனே சும்பராஜன் வந்து முடிவு பண்ணிட்டாரு, போர்க்களத்துக்கு போன ரத்த பீஜன் கூட அங்கே இறந்துட்டார் போல, அவங்களே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சது வந்து சரியே கிடையாது, அதனால் நம்மளே போர்க்களத்துக்கு இறங்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம சாதாரணமாக போருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். அதனால் நமக்கு அசுரர்கள் மட்டும் பத்தாது, அசுரர்களோடு சேர்ந்து இன்னும் அதிபயங்கரமான படைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அசுர தூதனை அழைக்கிறாரு. அந்த அசுர தூதன் கிட்ட சொல்கிறாரு, நீ நேராக வந்து காம்போஜ தேசம் அப்படின்ற ஒரு தேசம் இருக்குது, அங்கே போன அப்படின்னா ராட்சசர்களும் கொடூரமான காலக்கையர்களும் அங்கே இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லு, சும்பராஜனுக்கு கூட சேர்ந்து போர் பண்ணுறதுக்கு உங்களோட போர் படைகள் வேணும், எல்லாத்தையுமே திரட்டிட்டு ரொம்ப இம்மிடியட்டாக நீங்கள் வந்து போர்க்களத்துக்கு வாங்க அப்படின்ற தூதை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சும்பராஜனோட ஆணைக்கிணங்க அந்த தூதுவனும் நேராக போய் காம்போஜ தேசத்துக்கு போய் அவங்க ராட்சசர்கள்ட்டையும் காலக்கேயர்கள்ட்டையும் சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த ராட்சசர்களும் காலக்கேயர்களும் ஒரு மிகப்பெரிய படைகளை வந்து ஒன்று திரட்டுறாங்க. அவங்களோட சேனைகளோட அவங்க நேராக சும்பராஜன் கூட போர்க்களத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயாராகி கிளம்பவும் செய்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய படை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை எதிர்த்து ஆதிபராசத்தையும் காளியும் எப்படி போர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அதனால் இந்த போர்க்களத்துக்கு நம்மளும் உதவி பண்ணணும், நம்ம சும்மா இன்னும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த போரே வந்து நமக்காக தான் நடந்துட்டுருக்கு, அப்படி இருக்கிறப்போ நம்ம உதவி பண்ணாமல் யார் உதவி பண்ணுறது, நம்ம வந்து எப்படியாவது இவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. தேவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆதிபராசத்தை போய் பணிஞ்சு நின்று அவங்க வணங்கி சொல்கிறாங்க, அம்மா இதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ எதிர்கொள்ள போகிற ஆட்கள் வந்து ரொம்ப கொடூரமானவங்க, ஏன்னா சும்பாசுரன் வந்து இதுக்கு மேலே அசுரர்களை மட்டுமே வச்சு போர் பண்ண போகிற ஐடியாவில் இல்லை, அசுரராஜனான சும்பாசுரனும் நிசும்பனும் வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய போர் படைகளை ஒன்று திரட்டிட்டு இருக்காங்க,
அது என்ன அப்படின்னா, காம்போஜ தேசத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களும், காலகேயர்களும் சும்பாசுரன் கூட சேர்ந்து போர் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய போர் படைகளோட வராங்க. இப்பேற்பட்ட போர் படைகள நீங்க 2 பேர் எதிர்கொள்வீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு நாங்க உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு முழு மனசோட நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்து உங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா எப்படி உதவி பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்கள எதிர்கொள்ற அளவுக்கு என்கிட்ட சக்திகள் இருக்கான்னும் தெரியல. அதனால நீங்க தான் எங்களுக்கு சக்திகள் குடுத்து, நாங்க உங்களோட சேர்ந்து போர் பண்றதுக்கு எங்களுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. தேவர்கள் கேட்டத கேட்ட உடனே ஆதிபராசக்தி ரொம்ப சந்தோஷமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சக்திகள் எல்லாத்தையும் பிரிச்சு தேவர்களுக்கு குடுக்குறாங்க. தேவர்கள் எல்லாமே ஆதிபராசக்தியோட சக்திகள கிரகிக்க முடியாம அவங்க உடல்ல இருந்து கன்னி சக்திகள அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதாவது ஒவ்வொரு தேவர்களோட உடல்ல இருந்தும் ஒரு பெண் சக்தி அப்படிங்கிறது வெளிப்படுது. அந்த பெண் சக்தி என்ன அப்படின்னா, பிரம்மன் கிட்ட இருந்து பிராமணி அப்படின்ற ஒரு பெண் வருது. விஷ்ணுகிட்ட இருந்து வைஷ்ணவி அப்படிங்கிற பெண் வருது. ருத்ரன் கிட்ட இருந்து மகேஸ்வரி அப்படிங்கிற பெண் வருது. முருகன் கிட்ட இருந்து கௌமாரி அப்படிங்கிற ஒரு பெண் வருது. ருத்ரன்ட்ட இருந்து ஐந்திரி அப்படின்ற ஒரு பெண் வராங்க. வராக சக்திகிட்ட இருந்து வராகி அப்படின்ற ஒரு பெண் வருது. நிருதி அப்படின்ற தேவன் கிட்ட இருந்து நரசிம்மி அப்படிங்கிற ஒரு பெண் வெளியே வராங்க. யமன் கிட்ட இருந்து யாமி அப்படிங்கிற பெண் வராங்க. வருணன் கிட்ட இருந்து வாருணி அப்படிங்கிற பெண் வராங்க. குபேரன் இருந்து கௌபேரி அப்படின்ற பெண் வெளிப்படுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேவர்கள் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு பெண் சக்தி அப்படிங்கிறது வெளிப்படுது. இந்த பெண் சக்தி எல்லாமே சேர்ந்து ஆதிபராசக்தியோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படையோட வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அசுரர்கள் தான் பெரிய படை திரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த சமயத்துல வெறும் பெண்களை மட்டுமே வச்சு இந்த போர்க்களத்துல நான் ஜெயிக்க போறேன், பெண்ணால தான் உனக்கு அழிவு அப்படின்ற ஒரு வரத்தை நீ வாங்கியிருந்த இல்லையா, இதுக்கப்புறம் பெண்களை பார்த்தாலே உனக்கு பயம் அப்படிங்கிறது உண்டாக்கும் விதமா நான் வந்து பெண்களை வச்சே ஒரு மிகப்பெரிய படையை வந்து அணிவகுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி ஒரு கர்வத்தோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிபராசக்தியால உருவாக்கப்பட்ட இந்த பெண்கள் வந்து ரொம்ப கொடூரமாவும் அவங்க கையில விசித்திரமான ஆயுதங்களை வச்சு அவங்க போருக்காகவே தயாரா காத்துட்டு இருந்தாங்க. எப்படா அசுரர்கள் வருவாங்க, அவங்கள எப்பதான் நம்ம கொன்னு குவிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருந்த சமயத்தில் தான் வந்து இப்பேற்பட்ட சக்திகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தப்போ தான் வந்து அவங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது உருவாகுது. அது அதீதமான தேஜஸ் பொருந்திய ஒரு சக்தியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆதிஸ்வரூபமான சிவன் வந்து வெளிப்படுறாரு. சிவன் வெளிப்பட்டு அவர் சொல்றாரு, தேவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு அந்த ஆதிபராசக்தியே வந்து இப்பேற்பட்ட ஒரு மகா யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மகா யுத்தத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு இவ்வளோ சக்திகளை அவங்க படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் பூலோகத்தை மனிதர்களுக்காக மீட்டு கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மழை அப்படிங்கிறது சரியாக பெய்யப்படும். எல்லா இடத்துலையும் வந்து பயிர்கள் அப்படிங்கிறது நல்லா விளையும். யாருக்கும் வறுமை அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது. இது மாதிரி நல்ல செயல்கள் எல்லாமே நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. துணையாக போகிற எல்லா ஆட்களையும் கொன்று தர்மத்தை நிலைநாட்டுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்பேற்பட்ட சக்தியை வெல்றதுக்கு எந்த சக்தியாலையும் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. இப்பேற்பட்ட சக்தியை வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பெண் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து பெண்களாலே அழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இந்த ஆதிபராசக்தியோட பெண் படையை பார்த்த உடனே எல்லாருமே பயந்து போய் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் எல்லாரையும் வந்து பந்தாடி துவம்சம் பண்ணுற அளவுக்கு சக்திகள் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து நான் ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் ஆசைப்பட்டதை கேட்ட ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, இந்த போர் முடிஞ்ச உடனே நீங்கள் நினச்ச எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கிற சமயத்தில் தான் வந்து காளி வந்து ரொம்ப பணிவாக சிவபெருமானை பார்த்து வணங்குறாங்க. வணங்கி காளி வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிவபெருமானை பார்த்து காளி சொல்கிறாங்க, இது வரைக்கும் எங்ககிட்ட போருக்கு வந்த எல்லா அசுரர்களுமே வந்து எங்கள் மேலே ஒரு கரிசனம் அப்படின்றது இருந்துச்சு. எங்கள் மேலே கருணை காட்டி பெண்கள் தானே, நீங்கள் வந்து போரில் வந்து எப்படின்னு தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு பக்கம் இளக்காரமாக நினச்சாலும் ஆனால் எங்கள் மேலே சில பேருக்கு கருணை அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த கருணையினால் நாங்கள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால் நாங்கள் இந்த சமயம் வந்து அசுரர்கள்கிட்ட கொஞ்சம் கருணையாக நடந்துக்கிறோம்னு நினைக்கிறோம். அதனால் அசுரர்கள் ராஜனான சும்பன் கிட்டேயும் நிசும்பன் கிட்டேயும் நாங்கள் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நீங்களே தூது போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. காளி கேட்ட வேண்டுகோளை கேட்டு சிவபெருமானால் மறுக்கவே முடியல. இது வரைக்கும் நான் யாருக்கும் தூது போனதே கிடையாது. முதல் முறையாக நீங்கள் கேட்டதுனால நான் தூது போகிறேன். அதுவும் ஆதிபராசக்தியோட காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் தூது போகிறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. இதை கேட்டு ஆதிபராசக்தி வந்து அசுரர்கள்கிட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லி இதை அப்படியே அச்சு பேசுகிறாமல் நீங்கள் அசுரர்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு சிவபெருமானும் சரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி
நேராக சும்பாசுரன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போய் சும்பாசுரனை பார்த்து அவர் நிற்கிறாரு. சும்பாசுரன் அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது, பல பேர் வந்து தவங்கள் பண்ணி வரங்கள் வாங்கிறதுக்காக சிவபெருமானுக்காக காத்துட்டு இருந்தா சிவபெருமானே இந்த கோட்டைக்கு நம்மளை தேடி வந்திருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு திகச்சு போய் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் சொல்கிறாங்க, உங்களை எதிர்க்க வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது, அவங்க மிகப்பெரிய சக்தியான ஆதிபராசக்தி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெண்களோட சேர்ந்த ஒரு படை அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. அதனால இந்த போர்க்களத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இப்போவே சொல்கிறேன், நீ வந்து இது வரைக்கும் அனுபவித்த சுகபோகங்கள் எல்லாத்தையுமே வந்து போதும். நீ வந்து தேவர்களுக்கான தேவலோகத்தை விட்டுட்டு மனிதர்களுக்கான மண்ணுலகத்தையும் விட்டுட்டு உங்களோட பாதாளத்துக்கு போயிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரகலாதனோடையும் பலிச்சக்கரத்தோட சேர்ந்து நீங்கள் வாழுங்க, அதுதான் உங்களுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அந்த சும்பாசுரனை பார்த்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சும்பாசுரன் வந்து கொஞ்சம் கூட சிவபெருமான் சொன்ன காதிலே வாங்காத மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நான் சொன்னது எதுவுமே நீங்கள் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது நிச்சயம். ஏன்னா உங்களை அழிக்கிறதுக்காகவே இது வரைக்கும் யாரும் கண்டிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியான ஒரு படையை வந்து திரட்டிட்டு இருக்காங்க. அந்த படையை எதிர்த்து உங்களால் வந்து 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இப்போவே சொல்கிறேன், நீ வந்து இப்போவே பாதாளத்துக்கு ஓடி போயிரு, உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ, இது நான் வந்து உனக்கு கொடுக்குற ஒரு நல்ல எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை சும்பாசுரன் சரியாகவே கேட்காத மாதிரி அவர் அலட்சியமாக நின்றுட்டுருக்காரு. சிவபெருமானம் சொல்ல வந்த காரியத்தை சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போகிறாரு. சிவபெருமான் தூது சொன்னப்போ ரொம்ப அலட்சியமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட சும்பராஜன் வந்து சிவபெருமான் மறைஞ்சதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப தாமதமாகவோ ரொம்ப அலட்சியமாகவோ இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆதிபராசக்தி சரி அந்த காளியும் சரி 2 பேரும் நம்மளோட அரண்மனைக்கு வந்து நம்மளை கொன்றுவாங்க போல. அதனால் நம்ம வந்து மிகப்பெரிய போர்ப்படைகளோட நம் போர்க்களத்துக்கு போகிற சரியான சமயம் வந்துருச்சு. எப்போவுமே ஒரு போர் வீரனுக்கு போர்க்களத்தில் தான் மரணம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் எனக்கு மரணம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் போர்க்களத்தில் போய் அந்த பெண் சக்திகளை மொத்தமாக அழிச்சிட்டு நம்ம அசுரக்குலத்தை வந்து மேலோங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு அவர் போர்க்களத்துக்கு கிளம்பவும் செய்கிறாரு. அசுரர்களுக்காக வந்து ஆதிபராசக்தி கருணை கொண்டு அவங்க சிவபெருமானே தூது அமைச்சதுனால உலகத்திலையும் சிவபெருமானே தூது அனுப்பிச்ச மிகப்பெரிய சக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லி அவங்கள போற்றி புகழ ஆரம்பித்தாங்க. ஆதிபராசக்திக்கு சிவத்தூது அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்தாங்க. அதே சமயம் எல்லா அசுரர்களையும் அழைச்சிக்கிட்டு ராட்சசர்களையும் காலகையர்களையும் இப்படி எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய படையோட சும்பாசுரனும் நிசும்பனும் வந்து அவங்க எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு ஒரு மிகப்பெரிய அணிவகுப்போட வந்துட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய மகாயுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சங்கம் முழங்க ஆரம்பித்தாங்க. இந்த பக்கம் ஆதிபராசக்தி அவங்களோட நவசக்தி படைகளோட அவங்க நின்றுட்டு அவங்க ஒரு சங்கம் முழங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வந்து எதிர் சந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய சக்தியான அசுர சக்தி ஒரு பக்கமும் ஆதிபராசக்தியோட பெண் சக்திகளோட நவசக்தி அணிவகுப்போட நின்றுக்கூடிய பெண்கள் படையோட இங்கே 2 பேரும் நேருக்கு நேர் எதிர்கொள்கிறாங்க. அந்த சமயத்தில் போர்க்களத்தில் இடி விழுந்த மாதிரி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொடூரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அசுரர்கள் வந்து இதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மரியாதை அப்படிங்கிறது இருக்காது, இவங்களை எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டு அசுர சக்தி தான் சிறந்த சக்தி அப்படின்றத நிலைநாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீர செயல் அப்படிங்கிறது எல்லாரையும் பேச வைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி சும்பனும் அவங்களோட வில்லை எடுத்து அவங்க அதீதமான அம்புகளை தொடுத்து அவங்க வந்து பான மலைகளாக பொழிய செஞ்சாங்க. இது எல்லாமே வந்து காளி ஒரே ஆளாக அவங்க எல்லாத்தையும் தடுத்துட்டு அவங்களோட சூலத்தாலையும் அவங்களோட கதையை எடுத்தோம் அவங்களோட கத்தியை எடுத்தோம் மாறி 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 அசுரர்களை போர் பண்ணி அவங்க கொன்று குமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூட நர மாமிசங்களை அவங்கள வாயில் போட்டு மெல்லவும் செஞ்சாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க. சமயத்தில் தான் போர்க்களத்தில் காளியால் தாக்கப்பட்டு அடிபட்டு மயங்கி விழுந்த அசுரர்கள் எல்லாத்துலேயும் வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பிராமணி அப்படின்ற சக்தி வந்து அவங்க கையில் இருந்த கமண்டலத்தில் இருந்த தண்ணியை வந்து அவங்க தெளித்து அவங்கள கொல்ல செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் மகேஸ்வரி அப்படின்ற பெண் சக்தி வந்து அவங்க கையில் வச்சுருந்த சூலாயத்தால் எல்லாரையும் மாறி மாறி குத்தி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள எதிர்த்து யார் வந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட தயங்காமல் அவங்கள எதிர்த்து அவங்க சூலாயத்தை வச்சு அவங்க குத்தி எல்லாரும் ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டுட்டு இருந்தாங்க. இது மகேஸ்வரியால் ஒரு பக்கம் போர் வந்து கொடூரமாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் வைஷ்ணவி அப்படிங்கிற சக்தி வந்து அவங்க கையில் இருந்த சக்கராயத்தை வந்து எல்லார் மேலே ஏவி விட்டு அவங்க தலையை வந்து அசுரர்களோட தலையை வெட்டி அவங்க முண்டமாக அந்த போர்க்களத்தை திரிய வச்சாங்க.
இதை பார்த்து அசுரர்கள் எல்லாமே நடுங்கிட்டு இருந்தாங்க. எப்படிடா இந்த சக்திகளை எதிர்கொள்றது அப்படின்ற யோசிச்சிருந்த சமயத்தில் தான் வந்து ஐந்தரி அப்படிங்கிற சக்தி வந்து அவங்க கையில் இருந்த வஜ்ராயத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஐராவதம் யானை மேலே ஏறி ஐராவத யானையோட துதிக்கையால் எல்லா அசுரலையும் கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வஜ்ராயத்தை வச்சு மின்னல் போல எல்லாரையும் தாக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தானா அப்படின்னு பார்க்குறப்ப தான் இன்னொரு சமயம் வராகி அப்படின்ற சக்தி வந்து அவங்களோட கோரமான பற்களால் அசுரர்கள் எல்லாத்தையுமே வந்து கொன்று அவங்க பற்களால் மென்று அங்கே தின்னுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அசுரர்கள் எல்லாமே நடுங்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளை வந்து கொல்றதுக்கு இந்த சக்திகள் வந்து நின்றுட்டுருக்கே, இவங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த சும்பராஜன் என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் வந்து நரசிம்மி அப்படிங்கிற சக்தி வந்து அவங்க எல்லா அசுரர்களும் பிடிச்சி அவங்க கையில் இருக்க கூர்மையான நகத்தால் அவங்க உடலை கிழிச்சு அவங்க குடலை எல்லாத்தையுமே வந்து தூக்கி மாலையாக போட்டு அவங்க அந்த போர்க்களத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இந்த சக்திகள் எல்லாமே வந்து அசுரர்களை போர்க்களத்தில் சூறையாடிட்டு இருந்ததை பார்த்து எல்லாருமே ஒரு செகண்ட் திகச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா இது, பெண்கள் தானே அப்படின்னு நினச்ச நேரத்தில் இந்த பெண் சக்தியே வந்து இவ்வளோ கொடூரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் திகச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ஆதிபர சக்தி வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய போர் முழக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க போர் முழக்கத்தை கேட்டு பயத்திலேயே பாதி அசுரர்கள் மயங்கி கீழவும் விழுந்தாங்க. இப்படி மயங்கி விழுந்த சக்தி எல்லாத்தையுமே வந்து இந்த காளியும் சண்டி அப்படிங்கிற சக்தியும் சேர்ந்து எல்லாரையும் மயங்கி விழுந்தவங்கள பூரா கொன்னுட்டு இருந்தாங்க. காளியும் சண்டியும் வந்து போர்க்களத்தையே சூறையாடிட்டு இருந்தப்போ தான் இன்னொரு பக்கம் கௌமாரி வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய வில்லை வச்சு அவங்க அம்புகளை தொடுத்து அசுரர்களாமல் அம்பு மலையில் கொல்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வாருணி அப்படிங்கிற சக்தி வந்து அவங்க கையில் இருந்த பாசக்கயிற்றால் எல்லாரையும் கட்டி அந்த பாசக்கயிற்றால் கொன்னுட்டு இருந்தாங்க. இப்படி அசுரர்களை எதிர்த்து வந்த ஆதிபரசக்தியோட படை வந்து எல்லா பக்கமும், அதாவது 16 திசையிலையும் இருந்து எல்லா அசுரர்களையும் கொன்று சூறையாடிட்டு இருந்தப்போ எல்லாருமே பயந்து ஓடினாங்க. அதில் நிறையா பேர் பயந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பல பேர் காளியோட கையிலையும் இந்த நவசக்திகள் கையிலையும் மாட்டி அவங்க சின்னாபின்னமானாங்க. இதில் சில பேர் வந்து எப்படியா தப்பிச்சிடும்னு சொல்லி தப்பிச்சு அவங்க பாதாளத்துக்கே ஓடி போனாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து அந்த நவசக்திகளும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சங்கை எடுத்து முழங்க ஆரம்பித்தாங்க. அந்த சங்கு சத்தம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தையே உழுக்கிற அளவுக்கு சத்தமாக இருந்துச்சு. தேவர்கள் எல்லாமே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இனிமேட்டு அசுரர்கள் தலை தூக்கவே முடியாது, நம்ம ஜெயிச்சிட்டோம், நமக்கான தேவலோகம் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க துள்ளி குதிச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் வந்து இந்த சங்கு சத்தம் கேட்டு மயங்கி கிடந்த இரத்த பீஜன் அப்படிங்கிற கொடூரமான அசுரன் வந்து கண்முழிக்கிறாரு. அவர் கண்முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த போர் களமே வந்து இரத்த கிளறியாக இருக்குது. எல்லா பக்கமும் ரத்தம் ஆறாக ஓடிட்டு இருக்கு. சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அரசர்கள் வந்து போர்க்களத்தில் நின்று போர் பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கு பாதி அசுரர்கள் வந்து உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வந்து ஏதோ பூச்சியை நசுக்கிற மாதிரி இந்த நவசக்திகளையும் காளியும் சண்டியும் அந்த ஆதிபரத்தையும் வந்து நசுக்கி கொன்னுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ரத்தபீஜனுக்கு பயங்கரமாக கோபம் ஏற்படுது. இது வரைக்கும் போருன்னு சொல்லி போன இடத்துல தோல்வியே பார்க்காத ரத்தபீஜன் வந்து முதல் முறையாக அசுரர்கள் போரில் திணறதை பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே அவர் அதீதமான கோபத்தில் அவர் திரும்ப போர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ போர்க்களத்தில் அசுரர்களுக்கு ரத்தபீஜன் அப்படின்ற ஒரு மாபெரும் சக்தி இணைஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்குது. என்னதான் வந்து 16 திசையிலையும் இந்த நவசக்தியாலையும் இந்த ஆதிபரத்தியாலையும் காளியாலையும் சண்டியாலையும் வந்து எல்லா அசுரரும் கொல்லப்பட்டாலும் ரத்தபீஜன் அப்படின்ற ஒரு அசுரனை போதும் இந்த ஒட்டுமொத்த இந்த தேவர்கள் படையை மொத்தமாக அழிச்சிடலாம், ஆதிபரத்தியோட படையை துவம்சம் பண்ணுறதுக்கு ஒருத்தனே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ரத்தபீஜன் அவன் கொடூரமாக போர் பண்ணுறதுக்கு தயாராகிறான். அவன் போர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இப்படி அசுரர்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு வந்த ரத்தபீஜன் போர்க்களத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த போர் எப்படி இருக்க போகுது, இது வரைக்கும் அசுரர்கள் தோல்வியை பார்த்துட்டு இருந்த இடத்துல தோல்வியே பார்க்காத ஒரு மிகப்பெரிய கொடூரமான அசுரனான ரத்தபீஜன் சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த போர்க்களத்தில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்? இந்த பெண்களை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய இந்த பெண் படைகளை வச்சிருக்கக்கூடிய இந்த ஆதிபக்தி ரத்தபீஜனை எதிர்த்து போர் பண்ணி ஜெயிப்பாங்களா? ரத்தபீஜனை எப்படி ஜெயிக்க போகிறாங்க? இல்லை ரத்தபீஜன் இந்த ஆதிபக்தியோட போர் படைகளை ரொம்ப எளிமையாக ஜெயிப்பாரா? அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.